அக்கா உங்கள் பேர் அக்கா? மஞ்சுளா. ஓகே. எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க? 3 வருஷமாக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அக்கா? நாங்கள் வந்து கூழ் விற்போம். ஓகே. களி விற்போம். ஓகே. களி, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு அதெல்லாம் செய்வோம். ஓகே. இப்போ கூழ் விற்றுன்னு தான் இருக்கோம். ஓகே. மெயினாக வந்து கூழ் தான் கேட்பாங்க. இது நீங்கள் ஹோம் டெலிவரி ஏதாச்சும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தர்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? இல்லை இங்கே எல்லாரும் வந்து கிரவுண்டில் பசங்க விளையாடுவாங்க. ஓகே ஓகே. இந்த கூழ் இங்கே மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவோம். ஓகே. இந்த கடை எங்கே இருக்குக்கா? அம்பத்தூர் நகராட்சி இருக்குது. ஓகே. இந்த டன்லப் கிட்ட இருக்குது கடை. ஓகே. கூழ் எப்படி மேக் பண்ணுறீங்க அக்கா? எப்படி செய்கிறீங்க நீங்கள்? காலையில் மாவு வந்து கரைச்சி புளிக்க வச்சுக்குவோம். ஓகே. சாயந்தரம் போயிட்டு அதுக்கு அரிசி ஆப்பாயில் அரிசி தான் போட்டு கூழ் ஆக்குவோம். ஓகே. அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்க? நிறைய பேருக்கு அது எப்படி மேக் பண்ணுறது தெரியாது. கம்பு பியூரு எல்லாம் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துன்னு வந்து காலையில் மாவு கரைச்சி அதை வச்சுட்டு வந்துடுவோம். வச்சுட்டு வந்து சாயந்தரம் போயிட்டு முண்டானி கழுவி அரிசியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் அது நல்லா அரிசி வெந்த பேர் தான் அந்த மாவு எடுத்து ஊற்றணும். அதில் ஊற்றி தொழுவி மூடி வைக்கணும். காலையில் ஏஞ்சி அதை கரைச்சி கூழாக எடுக்கணும். ஓகே ஓகே அக்கா. இதுக்கு என்ன சைடிஷ் தரீங்க அக்கா? இதுக்கு சைடிஷ் வந்து கூழ் காட்டுங்க. ஓகே. கட்டியாக தான் கரைப்பீங்க? கட்டியாக தான் கரைப்போம். சாப்பிட்றவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க. இதில் வந்து மோர் எல்லாம் கலந்து கொடுப்போம். ஓகே. லைட்டாக இஞ்சி போடும், லைட்டாக பச்சை மிளகாயும் போடும். ஓகே ஓகே. ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்குங்க அளவு போடும். ஓகே. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் இதில் வைப்பீங்க அக்கா? பிளேட்டில் எனக்கு எடுத்து காட்டுங்க. டிஃபன் பாக்ஸில் இருந்தாலும் ஓகே. இது வந்து புதினா, பரண்டை, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாம் இதில் வச்சு இந்த ஊறுகாய் அரைக்கணும். பரண்டை ஊறுகாய். இது வந்து வேர்க்கடலை சட்னி. பரவாயில்ல தண்ணி தான் பரவாயில்ல. இது வந்து வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, மிளகுலாம் வைப்பேன். எல்லாமே இதில் நான் சாப்பிட்டது வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அக்கா கடையில். அடுத்தது அக்கா? அடுத்தது வந்து மாங்காய். ஓகே ஓகே. மாங்காய். அடுத்தது மோர் மிளகா. அடுத்தது பச்சை மிளகா. ஓகே ஓகே. அடுத்தது வெங்காயம். ஓகே. இதெல்லாம் போட்டு கொடுப்போம். ஹெல்தி ஃபுட் இது. நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஷாப் வந்து அம்பத்தூர் டன்லப் கிட்ட இருக்குது. ஓகே. தேங்க்யூ.